வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிகோஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக் ரசவாதம், அதாவது தோக்கி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரசவாதம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 2 பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரசவாதம் 2 பார்ட் 2 வந்து பாருங்கள். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா வாத சித்தி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாத சித்தியில் வந்து 3 விதமான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா தாவரங்கள், அதுக்கப்புறம் இயங்கும் உயிர் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து கனிம பொருட்கள். இது 3 பொருட்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தாவரங்கள், அதாவது பிளான்ஸ் கிட்டேருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இயங்கும் பொருட்கள், அதாவது அனிமல்ஸ், ஓகேவா, அனிமல்ஸ் கிட்டேருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கனிம பொருட்கள், அதாவது மினரல்ஸ், அதுலேருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். இது 3த்தையும் வச்சு எப்படி மெடிசன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக ஆச்சு, அதில் வந்து ஃபெயிலியர்ஸ் என்ன ஆச்சு, எப்படி அதை சக்சீடான மெத்தடில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறது தான் வந்து வாத சித்தி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்கள். தாவரங்களில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர்கள், அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் காய், கனி, விதை, இலை, தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் பூ இருக்குது, அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேர்கள், பட்டைகள் எல்லாத்தையுமே தான். இதெல்லாம் வச்சு மெடிசன் செய்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு என்ன பொருள் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா மாமிசங்கள், அதாவது அனிமல்ஸ் கிட்டேருந்து இருக்கக்கூடிய மாமிசங்கள், நிணங்கள், அதோட எலும்பு, நகம், தோல், இறகு, அதுக்கப்புறம் அதோட கழிவுப் பொருட்களை தான் லாஸ்ட்டில் வந்து சின்னதாக இது மாதிரி கிறுக்கின மாதிரி இருக்குது, அதான் வந்து கழிவுப் பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து கனிப்பொருட்கள், அதாவது கனிம பொருட்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலோகங்கள் அதாவது மெட்டல்ஸ், ஓகேவா. கனிம பொருட்கள் வந்து உலோகங்கள். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உலோகங்களில் வந்து ரசங்கள் இருக்குது, அப்புறம் வந்து உபரசங்கள், உப்பு, பாடானங்கள். இந்த வந்து 4 வகையான உலோகங்கள், ஓகேவா. இது மாதிரி மெட்டல்ஸை ஆட் பண்ணுறாங்க. இது மாதிரி பொருட்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஸ்டோரி மாதிரி போகுது. நம்ம புக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி மெடிசன்ஸ் வச்சு செய்யும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ஸை வச்சியும் அனிமல்ஸை வச்சியும் அந்த மெடிசன்ஸை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாவரங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. தாவரத்துலேருந்தும் நெக்ஸ்ட்டு வந்து இயங்கும் உயிர் பொருட்கள், இது 2த்துலேருந்தும் வந்து மெடிசன் செய்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தாவரத்தில் இருந்தும் அதுக்கப்புறம் வந்து இயங்கும் உயிர் பொருட்களில் இருந்தும் வந்து மெடிசன் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு தாவரங்கள்லாம் என்னது, அதில் வந்து கிழங்குகள், வேர், பட்டை, கனி, காய், விதைகள், இலை, அப்புறம் வந்து பூ, அப்புறம் வந்து தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பால், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டை பகுதி, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது வந்து தாவரத்துலேருந்து இந்த பார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இயங்கும் உருட்பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஃப்ளஷ், அதோட மாமிசம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதோட லிம்னோட்ஸ், அதாவது நிணங்கள், அதுக்கப்புறம் அதோட போன்ஸு, அதோட போன் மேரோஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட நெயில், அதாவது நெகத்தை யூஸ் பண்ணுறாங்க. அனிமல்ஸோட அதோட தோல், அதோட இறகு, அதுக்கப்புறம் அதோட கழிவுப் பொருட்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணி மெடிசன் செய்கிறாங்க. இது 2த்தையும், அதாவது அனிமல்ஸோட ப்ராடக்ட்ஸை வச்சியும் பிளான்ஸோட ப்ராடக்ட்ஸை வச்சியும் மெடிசன் செய்யும்போது அந்த மெடிசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகக்கூடியது, அதாவது விரைவில் கெட்டுறது, அதுக்கப்புறம் செயல் இழந்து போயிடுது. நெக்ஸ்ட்டு பவர் இல்லாமல், அதாவது சக்தி இல்லாமல் ஸ்பாயில், பூச்சி புழு அதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஃபைன் பண்ணுறாங்க. இப்படி ஸ்பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது மாதிரி ஸ்பாயில் ஆகுது. இது ஸ்பாயில் ஆக விடாமல் எப்படியாவது அதை ப்ரிவென்ட் பண்ணி மெடிசனை எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சித்தர்கள் யோசிக்கும் போது அப்போவே அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா மெட்டல்ஸை ஆட் பண்ணுவோம். நம்ம மெடிசன்ஸில் வந்து மெட்டல்ஸை ஆட் பண்ணால் அந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்பாயிலும் ஆகாது, அதோட பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அப்போவே நம்மளோட சித்தர்கள்லாம் அதை நல்லாவே ஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி மெடிசன்ஸை ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டல்ஸை ஆட் பண்ணுறாங்க. அதாவது தாவரங்கள், அதுக்கப்புறம் வந்து மிருகங்கள், அதாவது தாவரங்களும் விலங்குகளும் அதோட எக்ஸ்ட்ராக்ட், அதோட ப்ராடக்ட் மூலமாக செய்யக்கூடிய மருந்துகளில் வந்து உலோகங்களாகிய மெட்டல்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. இல்லாட்டி மெட்டல்ஸை வச்சு செப்பரேட்டாகவும் மெடிசன்ஸை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்படி மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா ஸ்பாயில் ஆகக்கூடிய அந்த மெடிசன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ஸ்பாயில் ஆகாமல் டைம் ஆக ஒரு சர்டன் டைம் ஆக எக்ஸ்பிரி பீரியட் இல்லாமல் வீரியம் அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால அந்த மெடிசனை சாப்பிடக்கூடிய மக்களும் அவங்களோட உடம்புல இருக்க பிணிகள், அதாவது டிசீஸ்லாம் வந்து க்யூர் ஆகி உடம்பு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிக்கிட்டு வராது, அதாவது உடலை வந்து நல்ல நிலையில் வந்து காக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸை வந்து சித்தர்கள் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க.
அடுத்த பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இது மாதிரி மெடிசின்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, மெட்டல்ஸில் வந்து நிறையா பேட் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது இம்ப்யூரிட்டிஸ், அழுக்குகள் இருக்கும். சர்டன் மெடிசன்ஸ், இப்போ ரசம் ஓகேவா, மெர்க்கூரியெல்லாம் அதிகமாக மெர்க்கூரி சாப்பிட்டாலே அது பாய்சன் தான். ஸோ அதை எப்படி எந்த குவான்டிட்டியில் கொடுக்கணும், எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா அது மெடிசனாக உடம்புக்கு ஆக்ட் ஆகும், ஸோ என்ன மாதிரி மெடிசின்ஸ் அது கூட ஆட் பண்ணி கொடுக்கணும், ஸோ அது கூட அனுமானமாக என்ன கொடுக்கணும், அதோடைய ஃபுட்டு என்ன வந்து அந்த நேரத்தில் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறையா மெத்தட்ஸை வந்து சித்தர்கள் ப்ராப்பராக அதை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இது மாதிரி ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டல்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், எந்த பொருளோட ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி எவ்வளோ சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாதோ அதை விட கம்மியாகவும் ப்ராப்பராக அதை அளவுப்படுத்தி டைஜஸ்ட் ஆகக்கூடிய விதத்தில் வந்து மெடிசின்ஸை கொடுக்குறாங்க. இப்படி நிறையா மெத்தட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இதில் பல விஷயத்தில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணி அதில் சக்சீட் ஆன இந்த விஷயத்தை தான் வந்து வாத சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி உறுதியாக அழியா தன்மை இருக்கிற மெடிசின்ஸ் நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ப்ராப்பராகவும் இருக்கும். பை த சேம் டைம் எந்த ஒரு யோக நிலையாக இருக்கக்கூடிய அந்த நெறிகளையும் வந்து ப்ராப்பராக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது யோகட்டிக் நாலேஜும் இருக்கும். பை த சேம் டைம் நம்ம ரொம்பவே க்ரூமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய நிலைகளையும் சித்தர்கள் காட்டியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாத சித்தியோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். வாத சித்தி இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வாத சித்தியோட டைப்ஸ். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், இல்லாட்டி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸில் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.